சட்டப்பேரவையில் இன்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறைகள் குறித்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை குறித்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன? யாரெல்லாம் இந்த விவாதத்தில் பங்கேற்க இருக்காங்க? அதாவது பொருட்கள் மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி அமலான பிறகு நடக்கக்கூடிய முதல் அந்த வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த துறையின் கீழ் தான் அந்த வரி விதிப்புகள்லாம் அமைகின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திமுக சார்பில் 2 உறுப்பினர்கள், குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமர், ஆற்காடு தொகுதி எம்எல்ஏ ஈஸ்வரப்பா உள்ளிட்டோரெல்லாம் பேச இருக்கிறார்கள். பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கும் பொழுது ஜிஎஸ்டியில் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதிக வரி, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய 4 சக்கர அந்த வாகனத்திற்கு கிட்டத்தட்ட 18% ஜிஎஸ்டியில் வரி விதித்திருக்கிறார்கள். இதற்கு அந்த தரப்பு மக்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இன்னும் சில பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் கூட அதிக அளவில் ஜிஎஸ்டியில் வரி விதிப்பதாக. இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் அந்த பொருட்களுடைய வரியை குறைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதில் உறுப்பினராக தமிழக அமைச்சரும் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்று திமுக சார்பில் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கடந்த 1 வருஷமாக சரியாக பத்திரப்பதிவு நடைபெறாததால் அதிக அளவுக்கு வருவாய் இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பத்திரப்பதிவு தான் தமிழக அரசுக்கு பெரும்பாலான வருவாயை ஈட்டக்கூடிய, கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 90,000 கோடி அளவுக்கு வருமானம் குறைக்கக்கூடிய ஒரு துறை. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க குறைவா இருந்தது. ஒரு தனிநபர் ஒருவர் கோர்ட்ல கேஸ் போட்டதுனால அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்காமல் இருந்தது. அந்த அடிப்படையில் அந்த நீக்கப்பட்டு, குறிப்பாக வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ பல இடங்களில் அதிகரிச்சிருப்பாங்க. இதனால் பல இடங்களில் மக்கள் தங்களுடைய சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தாங்க. தற்பொழுது தமிழக அரசு ஒரு உத்தரவு விட்டாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 33% அந்த 100% உள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மதிப்பில் 33% குறைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தாலும் 1% இருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிஏ கிட்டத்தட்ட 4% ஆகிட்டாங்க. இதன் மூலமாக அந்த வரிகாட்டி மதிப்பை குறைத்ததனால் வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான சலுகை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் இன்க்ரீஸ் ஆனதால அதிகரிச்சு, அதனால் உண்மையான பலன் கிடைக்கவில்லை என்று கடந்த வாரமே திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நீங்க அதிகமா வரியை விதிக்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு அது திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ணாமலே இருக்கு. நீங்க அதை தளர்த்த வேண்டும். நீங்கள் உண்மையாக பலன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 4% பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அப்பொழுதே வணிக வரித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி, முடியாது, அரசுக்கு வருமானம் போதிய அளவுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் தாங்களாகவே முன் குறைப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அந்த விவகாரம் கொடுத்து அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மற்றொரு மசோதா இந்த துறை சார்பாக சொசைட்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு திருத்த மசோதாவையும் கே.சி. வீரமணி இன்றைக்கு தாக்கல் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் துறையூர் தொகுதி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் ஒரு அவசர தீர்மானத்தை, குறிப்பாக கவன ஈர்ப்பு தீர்மானமாக அந்த தொகுதி சார்பாக அந்த வெடிமருந்து தொழிற்சாலையிலுடைய ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இன்றைக்கு ஸ்பெஷல் மோஷன் என்ற அடிப்படையில் கொண்டு வர இருக்கிறார். கேள்வி நேரத்துக்கு பிறகு இந்த 0 ஹவர்ல பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பவும் திமுக தயாராக இருக்கிறது. தமிழரசன். ரமேஷ், வணிக வரி தொடர்பான அறிவிப்புகள், அது தொடர்பான விவாதங்கள் ஒருபுறம் இருக்க, கதிராமங்கலம் போன்ற பொதுவான பிரச்சனைகளை இன்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க பாத்தீங்கன்னா 2 துறையுமே அரசுக்கு வருமானங்கள் தரக்கூடிய துறை. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள் மற்றும் வணிக நிலையங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வரி வருவாய் என்பது இந்த அரசுக்கு கிடைக்க இருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் நல திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். குறிப்பாக பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 8,500 கோடி ரூபாய் அளவுக்கு 2015-16 வருமானம் கிடைச்சது. ஆனால் 16-17 கடந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 6,000 கோடியாக குறைந்தது. 1,500 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. குறிப்பாக 2 வருமானங்கள் தான் தமிழ்நாட்டுடைய அரசு நலத்திட்டங்களை குறிப்பாக செயல்படுத்த வருகிறது. இன்னொன்று டாஸ்மார்க் வருமானம், அடுத்ததாக இந்த வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவில் கிடைக்கக்கூடிய வருமானம். இவைகள் தான் எந்தவித அரசு சேவையும் செய்யாமல் அரசுக்கு தானாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே கிடைக்கக்கூடிய ஒரு வருமானமாக, அதிக அளவில் வருமானம் கூடிய துறையாக பார்க்கப்படுகிறது. அந்த துறைகளுக்கு சில தளர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. ஏனென்றால் நிறைய இந்த மாதிரி அந்த 4% ஃபீஸ் இருக்கிறதுனால அதனால் அந்த பத்திரங்கள் பதிவு என்பது குறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய பேர்
நிலங்களை வாங்குவதோ விற்பதோ குறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மற்றும் திருமண பதிவு சட்டத்தில் தற்போது ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு விவாதத்தில் பேசப்படும் என்று சொல்கிறது. இதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் பல்வேறு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் வணிக வரித்துறைக்கு சம்பந்தமான கட்டடங்கள் இருக்கிறது. பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை இருக்கும். அதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அறிவிப்புகளாக வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலி வணிக வரித்துறையில் குரூப் 1 சர்வீஸ், குரூப் 2 சர்வீஸ்ல நிறைய காலி இடங்கள் இருக்கு. அவர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கு குறித்தான அறிவிப்பு இன்றைக்கு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பத்திரப்பதிவு கட்டணம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு இருப்பதற்கும் வாய்ப்பு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அமைச்சர் கடந்த வாரம் ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். வருமானம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை 4% இருக்கிறத குறைப்போம்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அறிவிப்பில் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்கிறது. வேதவள்ளி.